நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேரூன் சேனல். நம்ம கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினியா ஒரு லீடிங் ரோலில் நடித்த படம் தான் ரிவாவல் ரீட்டா. அந்த படத்தோட திரைம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேரக்டரான ஜே.கே. சந்துரு, ஒடிசர் சுந்தரம், அப்புறம் மியூசிக் வந்து ஷெனுலா ரெடிடன், அப்புறம் பிரவீன் கேஎல் அவருடைய எடிட்டிங் என்பதில் வெளிவந்த ரிவால்டல் ரீடியா எப்படின்னு தான் இருக்குன்னு தான் இந்த படத்தோட பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரன்னிங் டைம் வந்து 2.5 மணி நேரம் ரன்னிங் டைம். இந்த படத்தோட கேட்டகரி பார்த்திங்கன்னா ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் இந்த ஜேனலில் தான் வந்திருக்கு. இது யூபிஏ, ஏன்னா வந்து இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவினால சென்சார் போல் யூபிஏ தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, பாண்டிச்சேரியில் கலக்கிக்கிட்டு இருக்க 2 தாதாவுக்கு மத்தியில் வந்து ஒரு சின்ன கலகலப்புனால அவருடைய அண்ணனை வந்து போட்டு தள்ளிட்டு அவருடைய தலையை மட்டும் கிஃப்ட் பண்ணுறாரு நம்ம பாண்டிச்சேரி தாதானா திரௌபதி பாண்டியன். இவரை பழி வாங்குறதுக்காக நம்ம ரெட்டிகாரு வந்து அவனுடைய தம்பி, அவனுடைய மகனை இல்லைனா அவனுடைய அப்பாவை போட்டு தள்ளிட்டு அவனுடைய மகனுக்கே வந்து கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லி தலையை வெட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த தலையை வெட்டுறதுக்கு ஒரு அடியாலை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து அந்த திரௌபதி பாண்டியனை போட்டாரா, அந்த தலையை எப்படி காப்பாற்றினார் அப்படின்றத ஒன்லைன் சொல்லி வச்சு சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபன் விதமான கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு படம் ஸ்டோரி ஸ்டார்டிங் ஆகிறது வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே தான் ஸ்டார்டிங் ஆகுது. அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு பெரிய தாத்தா வந்து ஒரு லெஃப்ட்டு ரைட்டு திரும்பி மாறுறதுக்கு பற்றிலாம் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்குள்ளே போகும்போது அவருக்கு சரியான போதகையில் போவார். அப்படிங்கும்போது நம்மளுடைய கீர்த்தி சுரேஷோட அம்மா ராதிகா கிருஷ்ணன் அவங்க வந்து கடுப்பில் குக்கர் வச்சு அடிக்கிறாங்க. அங்கேயே மட்டையாகிறாரு. அந்த மட்டையானதுக்கப்புறம் வந்து வெளியே உண்மையிலே ஸ்கெட்ச் போடுறதுக்கான டான் வந்து அந்த ஃபோனில் பேசுகிற எல்லாமே பிளானெல்லாம் விட்டு கேட்குறாங்க. இந்த பிளானெல்லாம் விட்டு கேட்டுட்டு உங்கள் பாடியை டிஸ்போஸ் பண்ணும்போது எப்படிலாம் அவங்க தப்பிச்சாங்க அப்படின்றது தான் படத்தோட மீதி கதையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து முழுக்க என்டர்டெயின்மெண்ட் காமெடிக்கு ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா வந்து இது கிட்டத்தட்ட நம்ம ஊர்வசி படங்கள் நடித்த மாதிரியே அந்த 3 கேர்ள்ஸ் சம்பந்தமான படங்கள் மாதிரியே இந்த படத்தில் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் கட்டிலும் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த படத்தில் வந்து பெரிய அவுட்டோர் ஷூட்டிங் கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப் சீசனை பார்க்கும்போது முழுக்க அந்த இன்டோர் ஸ்டூடியோலேயே வச்சுருப்பாங்க. அந்த பையன் அந்த ரவுடியை வச்சு எப்படி காப்பாற்றுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட காமெடிகள், அதை வர மறைச்சி எப்படி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட காமெடிகள் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாக இருக்கும்போது இந்த திரௌபதி பாண்டியோட தலை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதாவது நம்முடைய உண்மையான ஸ்கெட்ச் போட்ட தலைவனை வந்து தூக்கிட்டு தாஸ்ன்றவர் வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பார் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து அவனை தூக்கிட்டு போட்டு லல்லுன்னு ஒரு லேடி புரோக்கர் வந்து அவர் மிரட்டிக்கிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜான் விஜய் போலீஸ், அவர் வந்து கலகலப்பில் வந்து குய்யால போலீஸ் வேஷம் போட்டாலே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து வச்சுக்கிட்டு இஜட்டுன்னு வச்சுக்கோ பேர, நான் வந்து அந்த தலையை வச்சுருக்கேன், எனக்கு 5 கோடி கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த 5 கோடி யாருக்கு வாங்கினாங்க, கடைசியாக அவங்க அப்பாவை கொலைக்காங்க பாபி ஜிம். அவர் வந்து எப்படி அந்த பையனுக்கு தன்னுடைய அப்பாவை கொலை பண்ண வர பழி வாங்கினாரா இல்லையான்றது தான் படத்தோட மீதி கதையாக செகண்ட் ஹாஃப் வரைக்கும் வச்சுட்டு முடிச்சிருக்காங்க. இந்த இதில் வந்து பாடியோடு சுற்றிக்கிட்டு இருக்கவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து பாடியவே காணா போய்க்கிடுவாங்க. அதாவது அந்த திருட்டுக்காரை வாங்கி திருட்டுக்காரில் அவங்க சம்மந்தப்பட்ட பாடியை வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க கீர்த்தி சுரேஷ். அந்த திருட்டுக்காரை கண்டுபிடிச்ச நம்ம ஜான் விஜய் போலீஸ் டீம் வந்து அவங்க வந்து எப்படி தப்பிச்சாங்கன்றத ஒரு கட்டத்தில் காட்டியிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் தப்பிக்கிற காட்சிகளாக வந்து ரசிக்க முடியுமாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவர் எந்த அளவுக்குலாம் ஃபன் பண்ணியிருக்காங்க கீர்த்தி சுரேஷோடைய நடிப்பில் பார்த்தாலும் தெரியும். அவங்க ராதாகிருஷ்ணனுடைய ரம்யா கிருஷ்ணன் இவங்கெல்லாம் ஏகப்பட்ட நடிப்புகள்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. படத்தை பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் ஒரு ஃபன்னான டைமில் ஒரு ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் மூவி பார்க்கணும்னா பார்க்கலாம். வந்து இந்த படம் வந்து மேக்ஸிமம் வந்து பாண்டிச்சேரி, காரைக்கால் சைடு தான் சரௌண்டிங்லாம் எடுத்திருக்காங்க. முழுக்க ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கான்னு பார்த்திங்கன்னா கம்பல்சரி பார்க்கலாம். ரிவால்டல் ரீட்டா கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு குட் ஸ்டோரி எடுத்திருக்காருன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட நம்ம அமலாபால் மாதிரியும் சொல்லலாம், அப்புறம் அறம் நயன்தாரா மாதிரியும் சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட உமன் பேஸ் பண்ணி சம்மந்தமான படங்கள்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம சமந்தாவோட யசோதையா, யூட்டன், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்தாலுமே அந்த கேட்டகரியில் வந்து இந்த படம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கீர்த்தி சுரேஷ் ரிவால்டல் ரீட்டான்ற பேர் கேட்டாலே எனக்கு வருத்தப்படாத வாலி விஷயம் தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு என்ன படம் ஞாபகம் வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிறவரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஆர்கேரூன். பாய் வியூவர்ஸ்.